வணக்கம். நாம ஒரு த்ரில்லர் நாவல் வாசிக்கும்போது, அதுல வர அந்த திருடன் யாரு? கொலைகாரன் யாருன்னு ஆர்வமா தேடுவோம். ஆனா, அந்த நாவல்ல வர கொலைகாரன், புத்தகத்த மூடி வச்சுட்டு, நிஜ உலகத்துக்கு வந்து உங்கள உத்து பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சென்னை ஒரு அமைதியான அடுக்குமாடி குடியிருப்பு. அங்க மித்ரன் ஒரு எழுத்தாளர் வசிச்சுட்டு வந்தாரு. அவரு ஒரு கிரைம் நாவல் எழுதிட்டு இருக்காரு. அவர் எழுதுற ஒவ்வொரு கொலையும், அடுத்த நாள் நிஜமாவே நடக்குது. அவர் எழுதாத பக்கங்கள் கூட, தானாவே எழுதப்படுது. அவர் யார தேடுறாரு? தன்னை தேடுறாரா? இல்ல தன் பேனாவால உருவான கொலையாளிய தேடுறாரா? இதோ அந்த நாவலுக்குள்ள நாம போய் என்னன்னு பார்ப்போமா? மித்ரன் ஒரு நாள் ராத்திரி தன் நாவல்ல எழுதுறாரு, அந்த கொலைகாரன் நள்ளிரவு 2 மணிக்கு 4வதுல தெருவுல இருக்கிற ஒரு நீல நிற கார் டிரைவர கழுத்த அறுத்து கொல்றான். மறுநாள் காலையில் பேப்பர்ல அதே செய்தி வருது. மித்ரன் அத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நாம கற்பனையா எழுதினது எப்படி நிஜமா நடக்குது? அவர் பயந்து போய் தன் லேப்டாப்ப மூடி வைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவர் லேப்டாப் தானா ஆன் ஆகுது. மர்மமான ஒரு கரம் டைப் செய்யுது. மித்ரன் இதை பார்த்து நடுங்குறான். இன்னும் சில நிமிடங்கள்ல அவனது கதவு தட்டப்படும். சரியா அதே நிமிஷம் மித்ரனின் கதவும் தட்டப்படுது. மித்ரன் கதவை திறக்கிறார். அங்க ஒரு போலீஸ் அதிகாரி நிற்கிறார். அவர் பேரு சந்தீப். சந்தீப் மித்ரனை பார்த்து சொல்றார், மிஸ்டர் மித்ரன், உங்கள நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா உங்க நாவல்ல நடந்த கொலைகளுக்கு பக்கத்துல உள்ள உங்க கைரேகை கிடைச்சிருக்கு. இதை கேட்ட மித்ரன் கதர்றாரு. சார், நான் வீட்டிலே தான் சார் இருக்கேன். நான் வெறும் எழுத்தாளர் தான். சந்தீப் சிரிச்சுட்டே ஒரு ஆதாரத்த காட்டுறாரு. அது மித்ரன் நேற்றிரவு எழுதிய அதே நாவலின் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட். ஆனா அந்த பக்கங்கள்ல மித்ரன் கையெழுத்து இல்ல. அது ரத்தத்துல எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்த மித்ரன் அதிர்ச்சி அடைகிறாரு. போலீஸ் மித்ரனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் உள்ள அடைக்கிறாரு. அங்கே அவருக்கு ஒரு பழைய டைரி கிடைக்குது. அதை வாசிக்கும்போது மித்ரனுக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. இந்த கதையில வர இன்ஸ்பெக்டர் சந்தீப் அவர் நிஜமான ஆளே இல்ல. மித்ரன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு நாவலோட வில்லன் பேரு தான் சந்தீப். அப்படி என்றால் மித்ரனோட கற்பனை பாத்திரங்கள் நிஜமாகிருச்சா? இல்ல மித்ரன் அந்த டைரியின் கடைசி பக்கத்தை புரட்டுறாரு. அங்கே ஒரு போட்டோ ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போட்டோவில் இருப்பது மித்ரன் இல்லை. அது ஒரு மனநல மருத்துவமனையின் நோயாளி. இப்போ கேமரா மெல்ல பின்னோக்கி நகருது. நாம இதுவரை பார்த்த அந்த ஜெயில், அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த நாவல் எல்லாமே மறைஞ்சிடுது. மித்ரன் ஒரு வெள்ளை நிற அறையில் ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உட்கார்ந்திருக்காரு. அவர் முன்னாடி ஒரு டாக்டர் நிற்கிறாரு. அவர் பேரு தான் சந்தீப். டாக்டர் சந்தீப் சொல்றாரு, மித்ரன், நீ இன்னமும் அதே நாவலுக்குள்ளேயே தான் இருக்க. நீ யாரையும் கொல்லல. ஆனா நீ யாரையும் எழுதவும் இல்ல. உன் பொண்டாட்டி, உன் குழந்தை எல்லோரையும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நீ இழந்தப்ப, உன் மூளை அந்த வலிய தாங்க முடியாம உன்னை ஒரு எழுத்தாளரா மாத்திடுச்சு. நீ எழுதுறதா நினைக்கிற ஒவ்வொரு கொலையும் உன் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளோட உருவகம். அப்போ மித்ரன் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, அப்போ அந்த பெண்டுலம் கடிகாரம், அந்த பேனா, கிறுக்கும் சத்தம் எல்லாமே பொய்யா டாக்டர்? டாக்டர் சிரிக்கிறாரு. அது உன் இதய துடிப்பை அளக்கிற மிஷின் சத்தம் மித்ரன். மித்ரன் மெதுவாக தன் கையை பார்க்கிறார். அவர் கையில பேனா இல்ல, ஒரு ஊசி குத்தப்பட்டிருக்கு. அவர் ஒரு நாவலை எழுதல. அவர் ஒரு நாவலாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த கதையும் கூட மித்ரனோட ஒரு கற்பனையா இருக்கலாம். இல்ல இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நீங்க ஒரு எழுத்தாளரின் கற்பனையா இருக்கலாம். யார் யாருடைய கதையை வாசிக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.